ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேத புத்தகத்தில் பைபிளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசியிருப்பார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பாருங்க, ஆமேன்னா அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். அப்போ நமக்கு வாக்கு தத்தங்களை நாம் எப்படி விசுவாசிக்கணும்? நமக்கு அப்படியே ஆக கடவுது என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது ஆமேன் நம் வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் அது நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் உண்டு, அது கிறிஸ்துவுக்குள் நமக்கு நிறைவேறுகிறது. ஏன் கிறிஸ்துவுக்குள்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் மூலமாய் எழுதி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அந்தந்த காலத்திலே நமக்கு நிறைவேறும். அதை நாம் அப்படியே ஆக கடவுது என்று விசுவாசித்து அறிக்கை செய்து நாம் பிரயாசப்படுகிற பொழுது அது நமக்கு வாய்க்கும். அல்லேலூயா. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. இதை கேட்கிற மக்கள் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லி அதை அறிக்கை செய்து ஆமேன் சுதந்தரிக்கிற ஒரு கிருபையை ஒவ்வொரு மக்களுக்கு தார். கர்த்தர் ஜனங்களோடு பேசுங்க, தொடுங்கப்பா, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.